ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீசி டைம்ஸ். ப்ரீசி டைம்ஸில் இன்றைக்கும் நம்ம ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிளம்பிட்டு நம்ம ஜூடியோ போக போகிறோம் ஷாப்பிங்க்கு. ஸோ அந்த இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் நான் ஒரு ஹையர்லானிக் ஆசிட் சீரம் எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை, காம்பினேஷன், ஆயிலி, சென்சிட்டிவ் எதாக இருந்தாலும் இந்த ஒரு சீரம் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எதுவுமே பண்ணாது. எல்லா ஸ்கின் டைப்பும் செட் ஆகிற ஒரே சீரம் ஹையர்லானிக் ஆசிட் சீரம். மெயின்லி ஃபார் ஹைட்ரேஷன், ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நம்ம ஸ்கின் ஹைட்ரேஷனாக இருந்தாவே நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. எப்போவுமே அந்த சாஃப்ட் அண்ட் சப்பிள் ரேடியன் க்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து என்னோடய ரீசன்ட் ஃபேவரைட், இது வந்து ரொம்ப ரீசெண்டாக அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். எல்ஏ கேர்ளுக்கு அடுத்து எனக்கு பிடிச்சது இது மட்டும்தான். ரீசெண்டாக ஒரு 2-3 வீடியோஸ்லேயே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஆரஞ்ச் கன்சீலர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 199 ருபீஸ். இப்போ எல்ஏ கேர்ள்லாம் பார்த்தீங்கன்னா 650 90 அதுக்கு வந்து இது ஹாஃப் கூட கிடையாது, அதுக்கும் கம்மி. லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. நம்ம ஃபவுண்டேஷன் வந்து க்ரே ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நம்ம ஆரஞ்ச் கன்சீலர் நீங்கள் போடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போட்ட உடனே அப்படியே ஃபேஸே ஆரஞ்சாக மாறும். ஆனால் இது பாருங்களேன், நான் வந்து எவ்வளோ டார்க் ஸ்கின் தான், ஆனால் வந்து எனக்கு பிளெண்ட் பண்ண உடனே ஸ்கின்னாக அப்படியே மர்ஜ் ஆகிடுது. ஒரு பீச்சஸ் ஆரஞ்சஸ் கலர்னு சொல்லலாம். இது எல்லா ஸ்கின் டோனுக்குமே செட் ஆகும். நீங்கள் வந்து ஃபேர், மீடியம், டஸ்கி, டார்க் எல்லாத்துக்குமே செட் ஆகும். பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ரொம்ப ப்ராடக்ட்டும் தேவைப்பட மாட்டேங்குது. இது வந்து பில்டபிள் கவரேஜ். இப்போ உங்களுக்கு இன்னும் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னமும் கூட மேலே லேயர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ஒரு கன்சீலர் ப்ரஷ். இது வந்து ஜோவிட்டா ஜார்ஜ் அந்த யூடியூபரோட அவங்களோட பிராண்டோட ப்ரஷ் இது. ஸோ ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நெக்லையுமே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், கையிலையும் இருக்கும். ஸோ நான் நெக்குக்கெலாம் பெருசாக ரொம்ப கவர் பண்ண மாட்டேன். ஃபேஸுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஐலிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது போட்டு முடித்தோடனே எனக்கு பார்த்தா நான் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே இருக்குது. இது வந்து ரொம்ப நாள் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் நானுமே வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோடைய கன்சீலர் வாங்கினேன். ஸோ நெக்குக்குமே லைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். வீடியோவில் கொஞ்சம் அந்த உங்களுக்கு ஷேடோ அடிக்கிறனால ரொம்ப டார்க்காக தெரியுது. பட் வந்து இவ்வளோண்டு கன்சீலர் போட்டாவே எனக்கு கொஞ்சம் ஈக்குவல் ஆகிடும் ஃபேஸ்க்கு. அதே மாதிரி எல்லா சைடுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என் ஃபேஸ் பாருங்களேன், ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஐஆர்எல் ஃபில்டர் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். மேக்கப் ரெவல்யூஷனோடது வேறு லெவலாக இருக்குது. சீரியஸ்லி சொல்கிறேன். என்னோடய ஹைப்பர் பிக்மெண்டட் ஸ்கின்னுக்கே நான் ஒரே ஒரு பம்ப்பு தான் எடுக்கிறேன். இந்த ஒரு பம்பை வச்சே நான் நெக்கு, ஃபேஸ் எல்லாமே நான் கவர் பண்ண போகிறேன். இது நீங்கள் போட்டவொடனே அப்படியே என் ஃபேஸ் வந்து ஃபில்டர் போட்ட எஃபெக்டில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய ஷேட் வந்து 13.2. ஸோ நான் கையில் வந்து பின்னாடி திருப்பி நல்லா அந்த ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம போடணும். டைரெக்டாக வந்து டாட் வச்சுலாம் போடவே கூடாது. நீங்கள் கையில் வேண்டாம், கொஞ்சம் ப்ராடக்ட் அப்சர்வ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேலட், ஃபவுண்டேஷன் மிக்சிங் பேலட் வச்சுக்கலாம். அது மீஷோலலாம் பார்த்தா இப்போ 99 ருபீஸ், 100 ருபீஸ்க்கே இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என் ஃபேஸ் பாருங்களேன், கன்சீலர் போடாமல் வெறும் ஆரஞ்ச் கன்சீலர்லேயே எவ்வளோ ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது. அந்த க்ளோ தெரியுது பாருங்கள். இந்த ஃபவுண்டேஷன் லாக்மி 925 ஃபவுண்டேஷன், ஃபிட்மி ஃபவுண்டேஷன், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு க்ளோ தெரியும் நம்ம ஃபேஸில். நம்ம தனியாக வந்து எதுவும் ஸ்ட்ரோப் க்ரீமோ இல்லை வந்து ஒரு டிண்டட் ஆர் க்ளோ மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரிலாம் போட தேவையில்லை. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அடுத்து நெக் பார்ட்டுக்கு போகிறேன். இப்போவே உங்களுக்கு தெரியும் என் ஃபேஸ் வந்து அப்படியே ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ஸ்பாட்ஸோ எதுவுமே இல்லை. அப்படியே ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது. அடுத்து நெக்குக்கும் வந்து போட ஆரம்பிக்கிறேன். நெக்குக்கும் நான் ரொம்ப ப்ராடக்ட் போடல. எங்கெல்லாம் எனக்கு அந்த டாட்டாக டிஸ்கலரேஷன் இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கோ அங்கே ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்து போட்டால் ஒன்றும் ஆகாதான்னு. நான் ஸ்கின் கேர் பண்ணிட்டு தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் மேலே போடுறனால எனக்கு ஸ்கின்னுக்குள்ளே அது பெனட்ரேட் ஆகாது. ப்ளஸ் நான் மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் நான் தூங்கவே மாட்டேன். மேக்கப்பை நல்லா டபுள் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன். இது வரைக்கும் எனக்கு இதனால் எந்த எஃபெக்ட்டும் கொடுத்ததில்ல ஃபவுண்டேஷனால். நான் இப்போ ஒரு 8-9 இயர்ஸாகவே நான் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து மேக்கோட பவுடர் காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர் ரெண்டுமே இருக்கும். இதை வச்சு ஜஸ்ட்டு ஒரு லேயர் மாதிரி கொடுத்துக்கிறேன் ஒரு பிரைட்னஸ்க்கு. நெக்குக்கும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது பிஏசியோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஒன்றுமே ஆகலை. அதை கழுவுறதும் இல்லை, அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு நாள் ப்ரஷ் க்ளீனிங் பண்ணணும்.
எல்லா ப்ரஷ்ஷுமே. ஸோ இப்போ வந்து நம்ம பேஸ் எல்லாமே சூப்பராக செட் பண்ணிட்டோம். டைம் இல்லாத காரணத்தினால் நான் லிப்ஸ்டிக்கு அதே மாதிரி வந்து ஐப்ரோ அதெல்லாமே வந்து நான் போட்டுட்டேன். லிப்ஸ்டிக் வந்து சும்மா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு நார்மல் லிப் ஷேட் தான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து சுகரோட ஜெல் ஐலைனர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்மட்ஜ் ஆகாது, அப்படியே ட்ரை ஆகிடுது போட்டவொடனே, நல்லாயிருக்கு. இது வந்து நான் வாங்கியே ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். இந்த இயரோட அது முடிய போகுது, அதனால் ரெகுலராக இப்போ அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ட்ரை ஆயிடுச்சு. அப்புறம் நான் வந்து இன்க்ளாட்டோட அந்த லிக்விட் எடுத்து இப்போது அந்த ட்ரையிங் இதில் போட்டவொடனே அது கொஞ்சம் எப்பயும் போல் ஜெல் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ட்ரையிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து உயிர் கொடுத்து உயிர் கொண்டு வந்துடலாம், அந்த மாதிரிலாம் லிக்விட்ஸ் வந்துருச்சு. ஸோ 2 கண்ணுலையுமே வந்து நான் ஜெல் ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கீழேயும் வந்து அதையே வச்சு சும்மா போட்டுக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் போகிறனால பெருசாலாம் வந்து போடலை. ஸோ அடுத்து வந்து எப்பவும் போல் கோம் பண்ணிக்கிறேன். வேறு ஸ்டைல் பண்ணி பார்த்தேன், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நமக்கு இதுதான் வருங்கிறனால கிளிப் வச்சு சென்டர் பிளாட் மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த கிளிப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிளிப் ரீசெண்டாக தான் நான் வாங்கினேன் சரவணா ஸ்டோரில். இது வந்து சைடில் வந்து குத்திக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியுது. அப்படியே நம்ம டைட் பண்ணிக்கலாம், நல்லாவும் இருக்குது பார்க்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. ஸோ நல்லா கோம் பண்ணிவிட்டு, அன்றைக்கி தான் தலை குளிச்சுருந்தேன். ஸோ நல்லா சீரம்லாம் அப்ளை பண்ணி நல்லா கோம் பண்ணி, ஃப்ரண்ட்டில் எப்போவுமே நீங்கள் வெளில போகும்போது கொஞ்சம் ஹேர் எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா ப்ளெயினாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சைட்ஸில் எடுத்து விட்டோம்னா நம்ம ஃபேஸ், ஃபோர்ஹெட் எல்லாமே வந்து ரொம்ப என்லார்ஜாக தெரியாது. வாங்க இப்போ ஜூடியோ போகலாமா? ஜூடியோ வந்து ஃப்ரண்ட் இது எடுக்க மறந்துட்டேன். டேரெக்டாக ஆர்வத்தில் உள்ளே போய் குதிச்சிட்டேன். உள்ளே போனவொடனே பார்த்த ட்ரெஸ் இது தான். அப்புறம் ஒரு ஜீன் வாங்கலான்னு எடுத்தேன், அப்புறம் வச்சுட்டேன். இந்த ஆரஞ்சு ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஜூடியோவில் எப்போவுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். 299க்குலாம் டாப்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஒயிட் டாப் அண்ட் ப்ளூ டாப் ரொம்ப பிடிச்சிது. ப்ளூ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கையில் வந்து 5 ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம பியூட்டி செக்ஷன் வந்துட்டேன். லிப்ஸ்டிக்ஸ், லிப் ஷேட்ஸ் இங்கே எப்போயுமே அவைலபிளாக இருக்காது, எப்போவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். அது வந்தவொடனே, ஸ்டாக் வந்தவொடனே அள்ளிட்டு போயிடுவாங்க. புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து இந்த மஸ்காரா சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரோக் தான் போட்டேன், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து வெறும் ட்ரையல் மட்டும்தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில, ட்ரை பண்ணேன். அடுத்து வந்து ஒரு ப்ளஷ் மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஆனால் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு எனக்கு. அதனால் இதை நான் வாங்கலை, ட்ரை மட்டும் பண்ணி பார்த்தேன். ஸோ பியூட்டி பிளெண்டர்லாம் வந்து 79 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த சீக் டின்ட்டு இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு இந்த கலர் செட் ஆகலைன்னு நான் வாங்கலை. இந்த லிப்ஸ்டிக் நான் வாங்கினேன். இது வந்து லிப் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு நிறைய நியூட் ஷேட்ஸ் வச்சுருந்தாங்க. 199க்கு வளர்கிறேன் பார்த்தீங்களா, 199க்கு வந்து லிப் ஷேடும் லிப் ஆயிலும் வரும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நியூட் ஒரு மாதிரி ப்ரௌன் கலருக்கு என்னோடய ஸ்கின் டோனுக்கு நல்லா செட் ஆச்சு. ஸோ நீங்கள் ஜூடியோவில் பொறுத்த வரைக்கும் என்ன வேணால் ட்ரையல் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போகிறீங்கன்னா அங்கே போயிட்டு நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக், சீக் டின்ட்டு எல்லாத்தையும் போட்டு கிளம்பிடலாம். அப்புறம் வந்து இந்த டின்டன் மாய்ஸ்சரைசர், இதுவும் வந்து ஒரு 150 ருபீஸ்க்கு புதுசாக இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. லிப் லைனர் எல்லாம் புதுசு தான். அதுக்கப்புறம் ஷிம்மர் ஐலைனர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இவங்க நார்மல் ஐலைனர் வச்சுருக்காங்க, இப்போ ஷிம்மர் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு 99 ருபீஸ். அதே மாதிரி ஜூடியோவோட பிளாக் ஐலைனர், அதுவும் நல்லாயிருக்கும், 79 ருபீஸ். நெயில் பாலிஷ், அதே மாதிரி லிப் பாம், நெயில் பாலிஷ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து 5 ஃபிங்கருக்கும் 5 நெயில் பாலிஷ் போட்டுட்டு வந்தேன். அங்கே போனால் ஃப்ரீயாக நெயில் பாலிஷ் போட்டுட்டு வந்துப்பேன். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, பட் ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து நான் பிடிச்ச ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் என்னோடய சைஸ் வந்து எக்ஸ்எல், ஆனால் நான் எடுத்துகிட்டு போனது எல்லு. அதுவே எனக்கு லூஸாக இருந்துச்சு. ஸோ நான் எடுக்கலை. இந்த ட்ரெஸ் நான் எடுத்தேன், இந்த பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 699 நினைக்கிறேன். ஜீனுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஜீன் வந்து எனக்கு செட் ஆகலை, ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னு நான் எடுக்கலை. அடுத்து இந்த டாப் வாங்கலான்னு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா திக்காக நீட்டாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் யூஸ்வலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து இந்த டாப்பு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, வாங்கலான்னு தான் பார்த்தேன். பட் பார்த்தா இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது நான் சொன்ன மாதிரி. அடுத்து என் தங்கச்சி வந்து இதே ட்ரெஸ் வேணும்னு சொன்னான்னு அவளுக்கும் எடுத்துகிட்டு வீட்டை நோக்கி கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். ஹே காய்ஸ், ஸோ ஜூடியோவில் என்னென்ன ஷாப் பண்ணேன்னு நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த ஜூடியோ ஷாப்பிங் போய் 1 வீக் ஆச்சு. அது வரைக்கும் வீடியோவே எடுக்க முடியல என்னால். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. அதில் நிறைய நான் யூஸ் பண்ணிட்டேன், போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஷார்ட் குர்த்தி தான். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு.
ஸோ இந்த மாதிரி ஒரு கீழே அம்ப்ரெல்லா, இது ஒரு ஜீன்ஸுக்கு போட்டுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இது எடுத்தேன். இதோட ரேட் வந்து 599. இந்த மாதிரி ஒரு வீ கட்டு ரவுண்ட் டாப் இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். ட்ரெஸ்னால் ஒன்றும் நிறைய எடுக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி எடுத்தேன். இந்த குர்த்தியும் வந்து இங்கே பட்டன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் கட் குர்த்தி அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் வச்சு நல்லா இருந்தது. இதோட ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள். வெறும் 299 ருபீஸ் தான். அது நல்லா இருந்தது. இந்த கலர் நான் இது யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஷர்ட் எடுத்தேன். இது வந்து ஒரு ப்ளூ ஷர்ட்டு, ஒரு மாதிரி ஸ்ட்ரைப் வச்சு நல்லா இருந்தது. இது வந்து ஃபார்மல் கிடையாது, கேஷுவல். இந்த பாக்கெட் வந்து 2 சைட்லேயுமே இருக்குது. இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தது. இதுவும் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க என்னோடய சிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் எடுத்தேன். அடுத்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் காட்டுறேன். அதில் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் வந்து இந்த லிப் லைனர். சீரியஸ்லி சூப்பராக இருந்தது. இந்த லிப் லைனர் வந்து பென்சில் கிடையாது, இது வந்து ஒரு க்ரையான். நான் வந்து ஒரு ப்ரௌன் நியூட் மாதிரி வாங்கினேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி ப்ரௌன் நியூடு. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதிலே வந்து எல்லா கலர்ஸுமே இருக்குது. லைக் ப்ரௌன் நியூடு, டார்க் ப்ரௌன், மரூன், ரெட்டு, பிங்க்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் எது வேணும்னா வாங்கிக்கலாம். இது நான் ஒன்றே ஒன்று வாங்கினேன். இதோட ரேட் வந்து 99 ருபீஸ் ஒரு லிப் க்ரையானோடது. அடுத்து வந்து இந்த மாய்ஸ்சரைசர். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் உங்களுக்கு டிண்டட் மாய்ஸ்சரைசர் நான் காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் கலர் பாருங்கள். இது வந்து நான் இங்கே அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து டிண்ட் மாதிரி இருக்கும். யூஸ்வலாக மாய்ஸ்சரைசர் வந்து ஒயிட் கலரில் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும்ல. இது வந்து டிண்டடு. அதாவது ஒயிட் ஸ்கின் கேர்ள்ஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்து இது நல்லா வந்து பிளெண்ட் ஆகும். எங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட் கேஸ்ட்டுன்னு இல்லை, பட் இது போட்டால் ஒரு மாதிரி அப்பன மாதிரி இருக்கும். பட் நான் போட்டு பார்த்தேன், ஃபவுண்டேஷன் கீழே தானே, அதனால் ஒன்றும் தெரியலை. பட் இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் நல்லா இருக்குங்க பாருங்களேன். அப்படியே சீக்கிரமே பிளெண்ட் ஆகிடுது. இதோட ரேட் வந்து 149, 30 கிராம் பேக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கு. இது போனீங்கன்னா இது அடிக்கடி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுது. ஸோ போனீங்கன்னா கிராப் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து மஸ்காரா. மை ஃபேவரட் மஸ்காரா ஆகிடுச்சு. ஏன்னா ஜூடியோ இது வந்து வால்யூம்னஸ் அண்ட் லென்த்தனிங் மஸ்காரா. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, நான் வந்து ஏற்கனவே ஒரு தடவை வீடியோ எடுத்து தான் இந்த பக்கம்லாம் அந்த மஸ்காரா போட்டு எடுத்து வச்சுட்டேன். தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன். நான் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு ஒரிஜினல் வீடியோ போட்டேன். ஸோ ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அதனால தான் இந்த கண்ணில் லேஷஸ் போட்டிருக்கேன், இந்த கண்ணில் போடல. இப்போ இந்த கண்ணில் போட்டு காட்டுறேன். ஸோ தெரியுதா உங்களுக்கு? நல்லா வந்து அப்படியே வால்யூமாக ஆகும் இது. இது வந்து ஒரு 2 கோட்டு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து தெரியுதா உங்களுக்கு? அப்படியே லேஷஸ் வந்து இத்தனைக்கும் நான் கேர்லே பண்ணல, அதுவாக வந்து இப்படி கேர்ள் ஆகிக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் மேக்கப் ரிமூவர் போட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் இது ரிமூவ் ஆகுது. இதோட ரேட் 149 தான். எல்லாமே ஜூடியோவில் வாங்குறது எல்லாமே வந்து 200 பிலோ தான். அடுத்து வந்து மை ஃபேவரைட் ஜூடியோவோட பவுடர். இந்த பவுடர் வந்து இது வந்து நான் ரீபர்ச்சேஸ் தான். சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நம்ம பவுடர் போட்டுக்கிட்டோமா, இருக்கிறத வச்சு இப்படி போடுறேன். இப்போது நான் வந்து ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஒன்றுமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இங்கே பார்த்தீங்களா? அவ்வளோதான். அதாவது மற்ற பவுடர்லாம் வந்து பயங்கரமாக ஹைலைட் பண்ணும், ஒரு மாதிரி ஒயிட் கேஸ்ட் ஆகும்ல. இந்த பவுடர் அப்படி பண்ணவே பண்ணாது. இதோட ரேட்டும் வந்து 199 தான். 6 கிராம் பேக்கு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் லாஸ்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப போட தேவையில்லை. இது ஜஸ்ட்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணி எங்கெல்லாம் கன்சீல் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இதுவுமே வந்து பெஸ்ட் ப்ராடக்ட். அடுத்து வந்து நெயில் பெயிண்ட்ஸ். நெயில் பாலிஷ் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா 79 ருபீஸு. நான் ஒரு 3 எடுத்தேன். இங்கே பார்த்தீங்களா? நெயில் பாலிஷ் போடுறேன்ட்டு கையில் பூரா
இப்போ தான் வந்து உடச்சிட்டேன் ஒரு நெயில் பாலிஷை மரூன் கலரை துடைக்க போய் கையில் ஃபுல்லாக அப்ளை ஆயிருக்கு. ஸோ நான் ஒரு 3 கலர் எடுத்தேன். இது ஒன்று வந்து 79 ருபீஸ். நீங்கள் ஜூடியோ போனீங்கன்னா நெயில் பாலிஷ் வாங்கலனாலும் பரவாயில்ல, அப்படியே 5 விரல்லையும் 5 நெயில் பாலிஷ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஜூடியோவில் ஃப்ரீயாக நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போது மேக்கப் பண்ணணுமா, நீங்கள் அங்கே போயிட்டு இந்த பவுடர் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம், காஜல் போட்டுக்கலாம், லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே தான் அதனால தான் அது வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிக்கலாம். காஜல் ட்ரை பண்ணிக்கலாம், இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே இருந்தது. இது வந்து ஒன்று வந்து 79 ருபீஸ். நான் ஒரு 3 கலர் எடுத்தேன். அடுத்து வந்து ஒரு நியூ லான்ச் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஜூடியோவோட லிப் ட்ரிப் அப்படிங்கிறது. இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு வாரமாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், கீழெல்லாம் சிந்தி வச்சு கொடூரம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு பக்கம் லிப்ஸ்டிக் இருக்குது, ஒரு பக்கம் வந்து லிப் கிளாஸ் இருக்குது. ஐ மீன் லிப் ஆயில், லிப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து லிப் ஆயில் பிடிக்கும் அப்படின்னா இது வேறு லெவல். இதுவும் ஜஸ்ட் 199 தான். 199க்கு லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு ப்ரௌன் நியூட் மாவே அந்த மாதிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி மாவே நியூட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் தான். லிப்பை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கலை, லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இந்த லிப் ஆயில் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ லிப் கிளாஸ் பிடிக்கிறவங்களுக்குலாம் பிடிக்கும். இங்கே பாருங்க, அப்படியே ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நான் என்னோடய சிஸ்டர் மேரேஜ்க்கு போட்டிருந்தேன். ஈவினிங் வரைக்குமே லாங் லாஸ்டிங்காக இருந்தது. இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. இது வந்து இந்த லக்கிலே எனக்கு ஒன்று கிடச்சிது, இந்த நியூடு. பிகாஸ் நியூட் லிப்ஸ்டிக் அதுவும் லாங் லாஸ்டிங் 199க்கு வித் லிப் ஆயிலோடு கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ இதெல்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ஒரு காஜலும் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுவும் 79 ருபீஸ். பட் காஜல் வந்து நான் ஊர்லேயே மிஸ் பண்ணிட்டேன். அதுவுமே வந்து லாங் லாஸ்டிங்காக ஸ்மட்ச் ப்ரூஃபாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ரீசி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், மீட் யூ இன் another வீடியோ.